எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். செய்தி. கன்னியாகுமரிக்கு வருகை தரும் பிரதமர் மோடியை வரவேற்க கட்சி நிர்வாகிகள் யாரும் வர வேண்டாம் என தமிழக பாஜகவினருக்கு டெல்லி பாஜக தலைமை உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் கூற கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், பிரதமர் மோடி வருகையை ஒட்டி என்னென்ன ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது? 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று கன்னியாகுமரி வருகிறார். கன்னியாகுமரியில் வரும் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசித்துவிட்டு விவேகானந்தர் நினைவு மண்டபம் சென்று தியானத்தில் ஈடுபடுகிறார். பின்பு திருவள்ளுவர் சிலைக்கும் சென்று திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டு மரியாதை செய்கிறார். இந்த 3 நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி வரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க பாஜகவினர் யாரும் வர வேண்டாம் என்று டெல்லியிலிருந்து தமிழக பாஜகவினருக்கு ஒரு அறிவுறுத்தல் என்பது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த பிரதமர் அவருடைய நிகழ்ச்சி என்பது அவருடைய தனிப்பட்ட தியான நிகழ்ச்சி என்பதாகும். அதை அரசியல் நிகழ்வாக அரசியல் சாயம் பூசக்கூடாது என்று கட்சி நிர்வாகிகளுக்கு டெல்லி தலைமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே போன்று ஏற்கனவே இந்த பிரதமரை வரவேற்கிறதற்காக மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு கன்னியாகுமரி மாவட்ட பாஜக சார்பில் கன்னியாகுமரியில் அறைகள் புக் செய்யப்பட்டிருந்தது. இந்த நேற்று இரவு இந்த திடீர் உத்தரவு காரணமாக இந்த அறை புக் செய்யப்பட்ட அறைகள் எதுவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரதமர் வருகையை ஒட்டி அவரை வரவேற்க யாரும் செல்லக்கூடாது என்று தமிழக பாஜகவினருக்கு டெல்லி தலைமை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.